cover me. I'm a masterpiece. You can't cover me. Can't cover me. Can't cover me. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்கள் எல்லார்ட்டையும் பேசி அண்ட் ஒரு ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரலாக ட்ரெண்டிங்கில் இருந்த இஃபா சிக்கன் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாஸ் பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 பாயில்டு எக்ஸோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் க்ரீமு, சீஸு, மில்க்கு, ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சால்ட் அண்ட் சுகர் போட்டு ஆப்ஷனலாக லெமன் ஜூஸ் அண்ட் வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு கிக்காக. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக சாஸியாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க செப்ரேட்டாக. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தென் நீங்கள் வந்து உங்களோட சிக்கனோட ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து இன்றைக்கி 1 ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு 4 பீசஸாக, அதாவது 2 பிரெஸ்ட் பீஸ் அண்ட் வந்து 2 லெக் பீஸாக வந்து தையோடு சேர்த்து லெக் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிற மேரினேஷன் வந்து நல்லா அந்த சிக்கனில் வந்து ஊறும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஆட் பண்ணுற மசாலாஸ் தான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் அண்ட் இது கூட ஆப்ஷனலாக நான் வந்து பாப்ரிக்கா அண்ட் தந்தூரி பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ இது எல்லா மசாலாஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் இது கூட ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண வச்சுருங்க சிக்கனை. நான் வந்து ஒரு 1 hour மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாட் இஸ் ஹேப்பனிங். நியூ இயர் வருது. ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு. கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னோடய சேனலில் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல. ஹோப்ஃபுல்லி ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஓகே சேனலில் வந்து திருப்பி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பிளானிங் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் மோரோவர் வந்து அந்த ஸ்லிட்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அதிலலாம் நீங்கள் வந்து மசாலாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செப்ரேட்டாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு 1 hour மேரினேட் ஆகட்டும். ஒன் hour சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு ஒரு ஷாலோ பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இது வந்து குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் 15 to 20 minutes ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் வர்றதுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 minutes கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் பீசஸ் வந்து எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. அதை செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அந்த சாஸை வந்து மேலே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இந்த இஃபா சிக்கனோட ஒரு ஹைலைட். சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கொஞ்சம் க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டெலிஷியஸான இஃபா சிக்கன் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வண்டர்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அகெயின் மீட் பண்ணுற வரைக்கும் until then take care, stay safe and bye. Subscribe to my channel.